இந்த முறை நான் 2 டைம்ஸ் வந்து மார்னிங் வேறு ஸ்கூலுக்கு போக வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா பாப்பா, ஹித்திக் 2 பேருமே வந்து ஒரே ஸ்கூலில் தான். பட் பாப்பாவுக்கு வந்து லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹித்திக்கு தான் இப்போவே இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டைமிங்கும் ஒரே டைமில் மார்னிங் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். ஈவினிங் தான் வந்து பாப்பா கொஞ்சம் ஏர்லியராக வந்துடுவான். ஹித்திக் தான் கொஞ்சம் லேட்டாக வந்து வருவான். 2 பேரையும் ஒரே டைமில் ஹோம்ஒர்க் உட்கார வைக்கிறதாங்க ஒரு பெரிய கஷ்டமே எனக்கு. லீவ் டைம் தானே கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பாங்கன்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாதுங்க. ஸ்கூல் போகிற நாளை விட லீவ் இருக்கிறனால ரொம்ப சீக்கிரமாகவே எழுப்பி வந்துடுறாங்க. என்னோட பாடி கார்டு மாதிரி என்னையே தான் சுற்றி வந்தாங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸ் ஃபுல்லாக ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் போச்சு. ஒரு சைடு வந்து எப்போ ஸ்கூல் திறப்பாங்கன்னு தோணாலும் இன்னொரு சைடு கண்டிப்பாக என்னோட பசங்களை வந்து நான் மிஸ் பண்ணுவேன். ஏன்னா வீட்டில் எப்போவுமே சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அவங்க ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, என்கிட்ட ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க. மார்னிங் ஈவினிங் கொஞ்சம் நேரம் வந்து மொட்டை மாடியில் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த லீவ்ஸ்லாமே. ஸோ ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான டைம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஏன்னா வந்து ஹோம் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து பிடிச்சி உட்கார வச்சு எழுத வைக்கிறதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருக்கும். ஒரு வழியாக ஸ்கூல் அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி. உங்களுக்கு எப்படி ஹாலிடேஸ் போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.